ஹலோ ஆல், இன்னைக்கு நான் உங்க கூட ரொம்பவே ஒரு அத்தியாவசியமான ஒரு விஷயம் பற்றி உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுவும் பொதுவாக இந்தியன்ஸ் வந்து நம்ம ரைஸ், அதாவது அரிசி வந்து தினமும் பயன்படுத்தக்கூடியவங்க. ஒன்று சாதமாக இருக்கட்டும், இட்லி தோசையாக இருக்கட்டும், முறுக்கு, இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் கூட பார்த்திங்கன்னா நம்ம வந்து அரிசி வந்து பயன்படுத்துகிறோம். ஸோ அதனால் அதை பற்றிய விஷயம் அது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, இங்கே ஈரோப்பில் பார்த்திங்கன்னா லிடல், டெஸ்கோ அப்படின்னு நிறையா ஷாப்ஸ் வந்துட்டு இருக்கும். அந்த ஷாப்ஸில் பெரும்பாலும் நமக்கு வந்து சுலபமாக கிடைக்கக்கூடிய ஒரு ரைஸ் வெரைட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா பாஸ்மதி ரைஸ் தாங்க நமக்கு வந்து கொஞ்சம் சுலபமாக வந்துட்டு கிடைக்கும். ஆனால் இந்த பாஸ்மதி ரைஸ்லேயே இப்படி ஒரு விஷயம் இருக்கா அப்படின்றது நான் நேற்று தான் தெரிஞ்சுக்கிட்டேன். பொதுவாக பாஸ்மதி ரைஸ் இங்கே ஈரோப்பில் வந்து 1 கிலோ எவ்வளோன்னு செல் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1.5 ஈரோக்கு வந்து செல் பண்ணுறாங்க. நம்ம இந்தியன் ப்ரைஸ் படி பார்த்தீங்கன்னா ஒரு 130 ரூபாய் வந்துட்டு வரும். ஆல்மோஸ்ட் இந்தியாவில் இருக்கிற ரேட்டுக்கும் இதுக்கும் கொஞ்சம் சேம் தான். ஆனால் ஈரோப்பில் பார்த்தீங்கன்னா இந்தியாவோடவே கொஞ்சம் கம்மி ரேட்டில் வந்து செல் பண்ணுறாங்க. நாங்கள் யூஸ்வலாக டெஸ்கோவில் வந்துட்டு 2 kg பேக் வந்துட்டு 3 ஈரோ அப்படின்ற ரேட்டுக்கு வந்து வாங்குவோம். அது போக பார்த்தீங்கன்னா லிடில்லையும் பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸ் இருக்குது. அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 ஈரோ அப்படிலேருந்து ரேட் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதில் இன்னொரு வெரைட்டி இருக்குது. அது பார்த்தீங்கன்னா 1 kg வந்துட்டு 2 ஈரோ வரும். ஆனால் இதில் முக்கியமாக நீங்கள் வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே போட்டிருக்கு பார்த்தீங்களா, மெச்சூர்டு 12 months அப்படின்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, இதுதாங்க விஷயமே. அதாவது நம்ம வந்து புது அரிசி வாங்கினோம் அப்படின்னா அதோட கலர் பார்த்திங்கன்னா நல்லா வெள்ளை வெள்ளையேன்னு இருக்கும் பார்க்குறதுக்கு. அதே சமயம் நம்ம பழைய ரைஸ் வாங்கினோம் அப்படின்னா இந்த கவரில் வந்து தெரியலை, பட் ஆனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து லைட்டாக ஒரு மங்கள் நிறமாக வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி அரிசி வாங்கும்போது பார்த்திங்கன்னா அரிசி வந்து சீக்கிரமாக வந்து குழஞ்சு போகாது. நம்ம பிரியாணி அப்படி இல்லாட்டி வெரைட்டி ரைஸ், லெமன் சாதம் அந்த மாதிரிலாம் மேக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து மெச்சூர்டு ரைஸ் வாங்கி பண்ணோம் அப்படின்னா அது வந்து சீக்கிரமாக குழஞ்சு போகாது. அதுவே வந்துட்டு புது அரிசி வாங்கினோம் அப்படின்னா அது வந்து சீக்கிரமாக குழஞ்சு போயிடும். ஸோ இது ரெண்டுக்குமே வந்து சமைக்கிறதுக்கான பக்குவம் வந்து டிஃப்ரெண்ட். ஸோ இப்போ தான் வந்து நான் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம அம்மாலாம் சொல்லுவாங்க, இது பழைய அரிசி, இது புது அரிசின்னு. அப்போ வந்து நான் யோசிச்சிருக்கேன், பழைய அரிசியாக இருந்தால் என்ன, புது அரிசியாக இருந்தால் என்ன, எல்லாமே அரிசி தானே அப்படின்னு நினச்சிருக்கேன். ஆனால் அதில் எவ்வளோ பெரிய விஷயம் இருக்குன்றதே பார்த்திங்கன்னா எனக்கு நான் சமைக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சுது. ஸோ இதுதான் பழைய அரிசிக்கும் புது அரிசிக்கும் உள்ள வித்தியாசம் மற்றும் பயன்பாடு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே போல் நிறையா இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை உங்க கூட நான் ஷேர் பண்ண தயாராக இருக்கேன். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.